ஓம் சாந்தி. 14/9/2025 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 18/1/2007 மதுபன். இப்போது தன்னை விடுவித்து கொண்டு மாஸ்டர் முக்தி தரும் வள்ளலாகி அனைவருக்கும் முக்தி கொடுப்பதற்கு நிமித்தமாக ஆகுங்கள். இன்றைக்கு அன்பு கடலான பாப்தாதா நாலாபுறமும் உள்ள அன்பான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். இருவிதமான குழந்தைகளை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். ஒன்று அன்பில் மூழ்கிய குழந்தைகள், மற்றொன்று அன்பான குழந்தைகள். இருவரின் அன்பின் அலைகளும் தந்தையிடம் அமிர்த வேளைக்கு முன்பிருந்தே வந்தடைந்து விட்டன. ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்தில் இருந்தும் தானாகவே பாடல் ஒலிக்கின்றது, மேரா பாபா என்று. பாப்தாதாவின் உள்ளத்திலிருந்தும் இதே பாடல் ஒலிக்கின்றது, எனது குழந்தைகளே என்று. பாப்தாதாவிற்கே தலை கீழமான குழந்தைகள். இன்று தந்தையின் நினைவு நாளான காரணத்தினால் குழந்தைகள் அனைவர் மனதிலும் அன்பின் அலை அதிகமாக உள்ளது. அநேக குழந்தைகளின் அன்பெனும் முத்துக்களை மாலைகளாக பாப்தாதாவின் கழுத்தில் விழுந்த வண்ணம் உள்ளது. அநேக குழந்தைகளின் அன்பெனும் முத்துக்கள் மாலைகளாக பாப்தாதாவின் கழுத்தில் விழுந்த வண்ணம் உள்ளது. தந்தையும் தனது அன்பெனும் கரங்களை குழந்தைகளுக்கு மாலையாக அணிவிக்கின்றார். எல்லையில்லாத பாப்தாதாவின் மாபெரும் கரங்களுக்குள் குழந்தைகள் அடங்கியுள்ளனர். இன்று அனைவரும் விசேஷமாக அன்பு என்ற விமானத்தில் வந்திருக்கிறீர்கள். தொலைதூரத்தில் இருந்தும் மனதின் மூலம் விமானத்தில் அவ்யக்த ஒளி உடலில் ஃபரிஷ்தா ரூபத்தில் வந்துள்ளீர்கள். குழந்தைகள் அனைவருக்கும் பாப்தாதா இன்று நினைவு நாள் மற்றும் சக்தி வாய்ந்த நாளுக்கான பன்மடங்கு வாழ்த்துக்களை, நினைவுகளை வழங்கி கொண்டிருக்கின்றார். இந்த நாள் எத்தனை நினைவுகளை தருகிறது! மேலும் ஒவ்வொரு நினைவும் நொடியிலே சக்திசாலியாக மாற்றிவிடுகிறது. நினைவுகளின் பட்டியல் ஒரு நொடியில் நினைவில் வருகிறதல்லவா? நினைவு எதிரில் வந்த மாத்திரமே சக்தியின் பெருமிதம் போதையாக ஏறுகிறது. முதன்மையான நினைவிருக்கிறதா? தந்தையின் குழந்தையான அந்த நாளில் தந்தை எதனை நினைவூட்டினார்? கல்பம் முன்பிருந்த பாக்கியசாலி ஆத்மா நீங்கள். இந்த முதல் நினைவால் என்ன மாற்றம் நிகழ்ந்தது நினைத்து பாருங்கள். ஆத்ம அபிமானி ஆனதால் பரமாத்ம தந்தையின் அன்பின் பெருமிதம் போதை என ஏறியதா? ஏன் போதை ஏறியது? உள்ளத்திலிருந்து முதலில் வெளிப்பட்ட அன்பான வார்த்தை என்ன? மேரா மீட்டா பாபா. இந்த பொன்னான சப்தம் வெளிவந்ததும் என்ன போதை ஏறியது? பரமாத்மாவின் பிராப்திகள் அனைத்தும் மேரா பாபா என்று சொன்னதுமே தெரிந்து கொண்டதால், ஏற்றுக்கொண்டதால் உங்களுக்கு தனது பிராப்திகள் ஆகிவிட்டன. அனுபவம் உள்ளதல்லவா? மேரா பாபா என்று சொன்ன மாத்திரமே எத்தனை பிராப்திகள் உங்களுடையதாகிவிட்டது. எங்கே பிராப்திகள் இருக்குமோ அங்கு நினைவு செய்ய வேண்டியதில்லை, தானாகவே வந்துவிடும், சுலபமாகவே வந்துவிடும். ஏனெனில் எனதாகிவிட்டது. தந்தையின் பொக்கிஷம் எனது பொக்கிஷமாகிவிட்டது. எனது என்பதை நினைக்க வேண்டியதில்லை, இயல்பாகவே இருக்கும். எனது என்பதை மறப்பதுதான் கடினம், நினைப்பது கடினமல்ல. எனது இந்த தேகம் மறக்கிறதா? இல்லையே, அனுபவம் உள்ளதுதானே. மறக்க வேண்டியுள்ளது. ஏன்? எனது அல்லவா? ஆகவே எங்கே எனது என்ற உணர்வு உள்ளதோ அங்கே நினைவு சகஜமாகிறது. அவ்வாறே நினைவு சக்தி வாய்ந்த ஆத்மாவாக மாற்றியது. ஒரே சொல் என்னுடைய பாபா என்று, அவ்வளவுதான். பாக்கியத்தின் வள்ளல் அழியாத பொக்கிஷத்தின் தலைவனையே எனது என்றாக்கிவிட்டீர்கள். அத்தகைய விந்தை செய்யும் குழந்தைகள் அல்லவா? பரமாத்மாவின் பராமரிப்புக்கே அதிகாரியாகிவிட்டீர்கள். கல்பத்திலேயே ஒரே ஒரு முறைதான் பரமாத்மாவின் பாலனை கிடைக்கிறது. ஆத்மாக்கள் மற்றும் தேவ ஆத்மாக்களின் பாலனை கிடைக்கிறது. ஆனால்
பரமாத்மா பாலனை ஒரு பிறவியிலே மட்டும்தான் கிடைக்கிறது. இன்று நினைவு மற்றும் சக்தி வாய்ந்த நன்னாளில் பரமாத்மா பாலனையின் பெருமிதமும் குஷியும் சகஜமாகவே நினைவுக்கு வருகிறதல்லவா? ஏனெனில் இன்றைய வாயுமண்டலம் சகஜமான நினைவை தருகிறது. எனவே இன்று நீங்கள் சகஜயோகி ஆனீர்களா அல்லது இன்றும் நினைவிற்காக யுத்தம் நடந்ததா? ஏனெனில் இன்றைய நாளை அன்பு நிறைந்த நன்னாளாக அழைக்கிறீர்கள். இந்த அன்பு உழைப்பை அகற்றிவிடும். அன்பு அனைத்தையும் லகுவானதாக மாற்றிவிடும். ஆக இன்று அனைவரும் விசேஷமாக சகயோகி ஆனீர்களா அல்லது கடினமாக இருந்ததா? இன்று யாருக்கெல்லாம் கடினமாக இருந்ததோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். யாருக்கும் இல்லையா? அனைவரும் சகஜயோகி ஆனீர்களா? நல்லது. சரி, சகஜயோகியாக இருந்தவர்கள் கையுயர்த்துங்கள். இன்று மாயைக்கு விடுமுறை கொடுத்து விட்டீர்கள். நல்லது. இன்று விடை கொடுத்து அனுப்பிவிட்டீர்கள். அதற்கு வாழ்த்துக்கள். இவ்வாறாக அன்பிலேயே மூழ்கி இருந்தால் மாயைக்கு சதா காலத்திற்கும் விடை கொடுத்து அனுப்பிவிடலாமே. ஏனெனில் இப்போது 70 ஆண்டுகள் பூர்த்தியானது. இந்த ஆண்டினை பாப்தாதா விலகி இருக்கும் ஆண்டாக, அனைவருக்கும் அன்பான ஆண்டாக, உழைப்பிலிருந்து விடுபட்ட ஆண்டாக, இன்னலற்ற ஆண்டாக கொண்டாட விரும்புகின்றார். உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கிறதா? முக்தி ஆண்டாக கொண்டாடலாமா? ஏனெனில் முக்தி தாமம் செல்ல வேண்டும். முக்தி தரும் வள்ளலான தந்தையுடன் இணைந்து அநேக அமைதி இழந்து துயரத்தில் வாடும் ஆத்மாக்களுக்கு முக்தி தர வேண்டும். எனவே மாஸ்டர் முக்தி தரும் வள்ளல் நீங்கள் முதலில் முக்தி அடைந்தால்தான் முக்தி ஆண்டை கொண்டாட முடியும். ஏனெனில் பிராமண ஆத்மாக்கள் நீங்கள் முக்தி அடைந்து அநேகம் பேருக்கு முக்தி தர நிமித்தமானவராவீர்கள். ஒரு சொல் முக்திக்கு மாறாக பந்தனத்தில் கட்டி போட்டு விடுகிறது, இன்னலுக்கு அடிமையாக்குகிறது. அது என்னவென்றால், இப்படி இல்லை அப்படி, அப்படி இல்லை இப்படி என்று சொல்கிறார்கள். இன்னல் நேரும்போது சொல்கிறார்கள், பாபா இப்படி இல்லை அப்படி இருந்தது, இப்படி நடக்கவில்லை என்றால் அப்படி நடந்திருக்கும். இதுவே சாக்கு போக்கு எனும் விளையாட்டாகும். பாப்தாதா அனைவருடைய கோப்புகளையும் பார்த்தார். கோப்புகளில், அதாவது ஃபைல்களில் என்ன பார்த்தார்? பெரும்பான்மையானவர்களின் ஃபைல் உறுதிமொழியால் நிரம்பியிருந்தது. மிகவும் விருப்பத்துடன் உறுதிமொழி தருகிறார்கள். குழந்தைகள் மிகவும் விருப்பத்துடன் உறுதிமொழி தருகிறார்கள், சிந்திக்கின்றார்கள். ஆனால் இதுவரையிலும் ஃபைல் பெரியதாகிக் கொண்டே செல்கிறது. எதுவுமே முடிவுக்கு வரவில்லை. உயிரே போனாலும் கொடுத்த வாக்கை மீறக்கூடாது. இன்று பாப்தாதா அனைவருடைய ஃபைலையும் பார்த்தார். மிக நல்ல நல்ல உறுதிமொழிகளை அதிகம் கொடுத்திருக்கிறீர்கள். மனதாலும் செய்தீர்கள், எழுதியும் வைத்துள்ளீர்கள். ஆக இந்த ஆண்டு என்ன செய்வீர்கள்? மேற்கொண்டு ஃபைலை சேர்ப்பீர்கள் அல்லது கொடுத்த வாக்கை ஃபைனல் செய்வீர்களா? என்ன செய்வீர்கள்? முதல் வரிசையில் உள்ளவர்கள் சொல்லுங்கள், பாண்டவர்கள் சொல்லுங்கள், ஆசிரியர்கள் சொல்லுங்கள். இந்த ஆண்டு பாப்தாதாவிடம் வளர்ந்து கொண்டே இருக்கும் கோப்புக்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வருவீர்களா அல்லது இந்த ஆண்டும் ஃபைலில் பேப்பரை சேர்த்து கொண்டே செல்வீர்களா? தலை குனிய வேண்டும், மாற வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும், கேட்கவும் வேண்டும். ஆனால் மாறியே தீருவேன் என்பவர்கள் கை உயர்த்துங்கள். பாருங்கள், அனைவரையும் டிவியில் படம் பிடியுங்கள். அனைவரையும் படம் பிடியுங்கள். பாப்தாதாவும் ஃபைலின் பலனை பெற வேண்டும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தனக்காக கைத்தட்டுங்கள். பாருங்கள், ஒரு புறம் அறிவியல், மறுபுறம் 3ஆம் தரமான மனிதர்கள், 3வது பாவ ஆத்மாக்கள். அனைவரும் அவரவரது காரியத்தில் முன்னேறிக்கொண்டே இருக்கிறார்கள். புத்தம் புதிய திட்டங்களை அமைக்கிறார்கள். நீங்களோ உலகையே படைப்பவரின் குழந்தைகள். நீங்களும் இந்த ஆண்டு புதிய சாதனத்தை கையாளுங்கள். உறுதிமொழி உறுதியாகட்டும். ஏனெனில் அனைவரும்
வெளிப்பாட்டை விரும்புகின்றனர். எவ்வளவு செலவு செய்கிறீர்கள்? ஆங்காங்கே பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை நடத்துகிறீர்கள். ஒவ்வொரு துறையினரும் நன்கு முயற்சி செய்கிறீர்கள். ஆனால் இந்த ஆண்டு ஒன்றை இணையுங்கள். எந்த சேவை செய்தாலும் சரி, வார்த்தைகளின் சேவையானாலும், வார்த்தை மட்டுமல்லாது மனம், சொல் மற்றும் அன்பின் ஒத்துழைப்பு எனும் செயல் என்று ஒரே நேரத்தில் 3 சேவையும் நடைபெற வேண்டும். பாப்தாதா விரும்பும் வண்ணம் பலன் இருப்பதில்லை. நீங்களும் வெளிப்பாட்டையே விரும்புகின்றீர்கள். ஆரம்பம் முதல் இன்று வரையிலும் மிக நன்றாக உள்ளது, மிக நன்றாக உள்ளது. அனைவரும் இதையே சொல்லிச் செல்கின்றனர். ஆனால் நல்லவர்களாக மாறுவதுதான் வெளிப்பாடாகும், அதாவது பிரத்யட்சம் செய்வதாகும். ஆகவே இப்போது ஒன்றை இணையுங்கள். ஒரே நேரத்தில் மனம், சொல், செயலால் அன்பான ஒத்துழைப்பு தருவது. உடனிருக்கும் பிராமணரும், வெளியில் சேவையில் நிமித்தமானவரும், துணை செய்பவரும் அன்பான ஒத்துழைப்பை தருவது. இதுவே செயல் வடிவத்தில் சேவையில் நற்பெயர் பெறுவதாகும். இப்படி சொல்லக்கூடாது, அவர் இப்படி செய்ததால் இப்படி செய்ய வேண்டியதாயிற்று என்று. அன்பிற்கு மாறாக சிறிதளவு பேச வேண்டியுள்ளது. பாபா என்று சொல்லுவதில்லை. இதனை செய்ய வேண்டியுள்ளது, சொல்ல வேண்டியுள்ளது, பார்க்க வேண்டியுள்ளது, இவையெல்லாம் கூடாது. இத்தனை ஆண்டுகள் படித்து விட்டீர்கள், பாப்தாதா அனுமதி கொடுத்து விட்டார். இன்னும் எவ்வளவு நாள் இதையே செய்து கொண்டிருப்பீர்கள்? இன்னும் எதுவரை? பாப்தாதாவுடன் அனைவரும் ஆன்மீக உரையாடல் செய்யும்போது பெரும்பாலும் பாபா இன்னும் எப்போது திரையை திறப்பீர்கள் என்று கேட்கிறீர்கள். எதுவரையில் நடக்கும் என்று கேட்கிறீர்கள். அவ்வாறே பாப்தாதாவும் உங்களிடம் கேட்கின்றார். இந்த பழைய வார்த்தை, பழைய நடத்தை, அலட்சியம், கசப்பு தன்மையெல்லாம் இன்னும் எதுவரை இருக்கும்? பாப்தாதாவின் கேள்வியும் இதுதான், இன்னும் எதுவரை? நீங்கள் இப்போது பதில் சொல்லுங்கள். அப்போதுதான் பாப்தாதாவும் பதில் தருவார். எப்போது விநாசமாகும் என்று கூறுவார். ஏனெனில் பாப்தாதா விநாசத்திற்கான திரையை இப்பொழுதே கூட ஒரு நொடியில் திறக்க முடியும். ஆனால் முதலில் ராஜ்யம் செய்பவர்கள் தயாராக இருக்கிறீர்களா? இப்பொழுது முதலே தயார் செய்தால் முடிவினை அருகே கொண்டு வர முடியும். ஆகவே எந்த ஒரு பலவீனத்திற்கும் காரணம் காட்டாதீர்கள், நிவாரணம் செய்யுங்கள். இது காரணம் என்று சொல்லாதீர்கள். பாப்தாதா நாள் முழுவதும் குழந்தைகளின் விளையாட்டை பார்த்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகளின் மீது அன்பு இருப்பதால் மீண்டும் மீண்டும் விளையாட்டை பார்க்கின்றார். பாப்தாதாவிடம் மிக பெரிய டிவி இருக்கிறது. ஒரே நேரத்தில் முழு உலகத்தையும் அவரால் பார்க்க முடியும். பாப்தாதா அநேக விளையாட்டுக்களை பார்க்கின்றார். இதில் நாலாபுறமும் உள்ள குழந்தைகள் தென்படுகிறார்கள். அமெரிக்காவாக இருந்தாலும் குர்காவாக இருந்தாலும் அனைவரும் தெரிகின்றனர். சாக்குப்போக்கு நன்றாகவே சொல்கின்றனர். இதுதான் காரணம். பாபா, எனது தவறில்லை, இவர் இப்படி செய்தார், அவர்தான் காரணம். பாபா, எனது தவறு இல்லை, இவர் இப்படி செய்தார், அவர்தான் செய்தார். ஆனால் நீங்கள் சமாதானம் செய்தீர்களா? காரணத்தை காரணமாகவே இருக்கச் செய்தீர்களா? அல்லது காரணத்தை நிவாரணமாக மாற்றினீர்களா? அனைவரும் பாபா உங்கள் ஆசை என்னவென்று கேட்கிறீர்கள் தானே? ஆகவே பாப்தாதா தனது ஆசையை சொல்கின்றார். பாப்தாதாவுக்கு ஒரே ஒரு ஆசைதான், நிவாரணம் தென்பட வேண்டும், காரணம் அழிந்தே போக வேண்டும், இன்னல்கள் அகன்று சதா சமாதானமாகவே திகழ வேண்டும். இது முடியுமா? முதல் வரிசையில் உள்ளவர்கள் கூறுங்கள், இது முடியுமா? தலையாவது அசையுங்கள். பின்னால் உள்ளவர்கள் முடியுமா என்று கூறுங்கள். நல்லது, நாளை டிவியை திறந்தால் அவசியம் தெரியும் அல்லவா? நாளை பார்க்கும்போது அயல்நாடாயினும் குக்கிராமமாயினும் பெரிய மாநிலம் ஆயினும் எங்குமே காரணம் தென்படக்கூடாது. உறுதியா? இதில் ஆம் என்று சொல்லவில்லையே. கை உயர்த்துங்கள். கை உயர்த்துவதில் குழந்தைகளுக்கு தந்தையை மகிழ்விக்க தெரிகிறது. ஏனெனில் பாப்தாதா பார்த்து சிந்திக்கின்றார். கோடியில் ஒருவரான நீங்கள், சிலரிலும் சிலரான நீங்களே நிமித்தமாக உள்ளீர்கள்.
குழந்தைகளான உங்களையன்றி வேறு யார் செய்வார்? நீங்களே செய்தாக வேண்டும். பாப்தாதாவிற்கு குழந்தைகளான உங்கள் மீது நம்பிக்கை உள்ளது. மேலும் வருபவர்களும் உங்கள் நிலையை பார்த்து சரியாகி விடுவார்கள். கடினமாகாது. நீங்கள் மாறிவிடுங்கள் போதும். ஏனெனில் நீங்கள் பிறந்த நாளென்றே உறுதி செய்துள்ளீர்கள். துணையாக இருந்து செயல்படுவோம், பாபாவுடனேயே செல்வோம் என்று. பிரம்மா பாபாவுடன் ராஜ்யம் செய்ய வருவோம். இந்த உறுதிமொழி கொடுத்தீர்கள் தானே? உடன் இருப்போம், உடன் செல்வோம் எனில் உடனிருந்து சேவையிலும் துணை புரிவீர்கள் தானே? இப்போது என்ன செய்யலாம்? ஏதேனும் விஷயங்கள் வரும்போது நாம் இந்த தேதியில் இந்த நாளில் இதற்காக கை உயர்த்தினோம் என்பதை நினைத்தாலே போதும், உதவி கிடைத்துவிடும். நீங்கள் ஆகியே தீர வேண்டும். இப்போது அதனை துரிதப்படுத்துங்கள். நாமே முந்தைய கல்பம் இருந்தோம் என்று நினைக்கிறீர்கள் அல்லவா? இப்போதும் ஒவ்வொரு கல்பமும் நாம் தான் ஆக வேண்டும். இது உறுதிதானே? அல்லது 2 வருஷம் விட்டு 3ஆம் வருஷம் விட்டு விட்டீர்களா? நாமே நிமித்தம் என்பதை சதா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாமே கோடியில் சிலர், சிலரிலும் சிலர். கோடியில் சிலர் வருவார்கள், ஆனால் நீங்களே சிலரிலும் சிலர். இன்று அன்பு நிறைந்த நல்ல நாள். அன்பில் எதையும் செய்வது கடினமாகாது. எனவே பாப்தாதா இன்றே அனைவருக்கும் நினைவூட்டுகின்றார். பிரம்ம பாபாவிடம் குழந்தைகளுக்கு எவ்வளவு அன்பு உள்ளது. இதை பார்த்து சிவபாபாவிற்கு மிகுந்த மகிழ்ச்சியே இருக்கிறது. நாலாபுறமும் பார்க்கின்ற பொழுது 1 வருட மாணவராக இருந்தாலும் 70 ஆண்டு மாணவர் ஆயினும் அனைவரும் இன்று அன்பில் மூழ்கி இருக்கிறார்கள். ஆகவே சிவபாபாவும் பிரம்மா பாபாவின் மீது குழந்தைகளுக்கு உள்ள அன்பை கண்டு பெருமிதம் கொள்கின்றார். இன்றைய நாளில் இன்னொரு செய்தியும் சொல்லட்டுமா? இன்று அட்வான்ஸ் பார்ட்டியினரும் பாப்தாதாவின் முன்பு தோன்றுகின்றனர். ஆகவே அட்வான்ஸ் பார்ட்டியினரும் பாபாவும் சேர்ந்து எப்போது முக்திதாமத்தின் கதவை திறப்பீர்கள் என்று கேட்கின்றனர். அட்வான்ஸ் பார்ட்டியின் அனைவரும் இன்று பாப்தாதாவிடம் எங்களுக்கும் தேதி சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். என்ன பதில் தரட்டும்? சொல்லுங்கள். பதில் தருவதில் யார் புத்திசாலி? பாப்தாதா மிக விரைவாகவே நடந்தேறும் என்று சொல்கிறார். ஆனால் பாப்தாதாவுக்கு இந்த விஷயத்தில் குழந்தைகளான உங்கள் உதவி தேவைப்படுகின்றது. அனைவரும் உடன் செல்வோம் அல்லவா? உடன் இணைந்தே செல்பவர்களா அல்லது நின்று நின்று தயங்கி தயங்கி செல்பவர்களா? உடன் செல்பவர்கள்தானே. உடன் செல்வதிலே, அதாவது பாபாவுடன் செல்வதிலே விருப்பம்தானே. அப்படியெனில் சமமாக வேண்டும். உடன் சேர்ந்தே செல்ல வேண்டும் என்றால் சமமாகியே தீர வேண்டும். கையோடு கை சேர்த்து உடன் செல்வோம். கையோடு கை என்றால் சமநிலை வைப்பதாகும். தாதிகள் சொல்லுங்கள். இப்போது இல்லையேல் எப்போதும் இல்லை என்று கூறுகிறார்கள். இதன் பொருள் என்ன? முழுமை அடைந்தே ஆக வேண்டும். சிறியவர் பெரியவர் ஒவ்வொருவரும் இதில் பொறுப்பேற்க வேண்டும். இதில் சிறியவராகக்கூடாது. 7 நாள் குழந்தைகள் பொறுப்பானவர்கள். ஏனெனில் உடன் செல்ல வேண்டும் தானே. தனியாக செல்ல வேண்டும் என்றால் தந்தை சென்று விடுவார். ஆனால் தந்தை செல்ல முடியாது. குழந்தைகளையும் தன்னுடன் அழைத்து கொண்டே செல்ல வேண்டும். தந்தைக்கும் குழந்தைக்கும் உறுதிமொழி இதுவேதான். உறுதிமொழியை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? நல்லது. நாலாபுறத்தில் இருந்தும் கடிதங்கள், நினைவுகள், இமெயில், ஃபோன் அநேகம் வந்த வண்ணம் உள்ளன. இங்கு மதுபனில் வந்தது, அங்கு வதனத்திலும் வந்து சேர்ந்தது. இன்றைய நாளில் பந்தனத்தில் உள்ள மாதர்களின் அன்பு நிறைந்த மனதின் நினைவுகளும் பாப்தாதாவை வந்தடைந்தது. அத்தகைய அன்பான குழந்தைகளை பாப்தாதாவும் மிக அதிகமாகவே நினைவும் செய்கின்றார், ஆசிகளும் தருகின்றார். நல்லது. நாலாபுறத்திலும் உள்ள ஸ்னேகி, லவ்லி மற்றும் லவ்லின் அன்பான மற்றும் அன்பில் மூழ்கிய இருவிதமான குழந்தைகளுக்கும், எப்போதும் ஸ்ரீமத்துப்படியே ஒவ்வொரு அடியையும் வைத்து பன்மடங்கு சேமிப்பை செய்யும் ஞானம் நிறைந்த சக்திசாலி குழந்தைகளுக்கும், என்றென்றும் அன்பாகவும் சுயமரியாதையிலும் இருந்து பிறருக்கும் சுயமரியாதை கொடுக்கும் குழந்தைகள், இவ்வாறெல்லாம் எப்போதுமே சதா பாபாவின் அடிமேல் அடி வைத்து செல்லும்
சகஜ யோகி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பான நினைவுகளும் நமஸ்காரமும். வரதானம்: தெளிவான புத்தி எனும் கோட்டின் ஆதாரத்தால் முதல் எண்ணில் தேர்ச்சி அடையும் எவர் ரெடி ஆகுக. விளக்கம்: எப்போதும் தயாராக இருப்பது, இதுதான் பிராமண வாழ்க்கையின் சிறப்பியல்பு. தந்தையிடமிருந்து எந்த கட்டளை கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு புத்தி எனும் கோடு தெளிவாக இருக்க வேண்டும். அந்த சமயத்தில் எதையும் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. எதிர்பாராது ஒரே கேள்வி வரும், கட்டளை வரும், இங்கேயே அமருங்கள், இங்கு செல்லுங்கள் என்று. அப்போது எந்த விஷயமோ சம்பந்தமோ வராத போதே முதல் எண்ணில் வெற்றியடைய முடியும். ஆனால் இவை யாவும் எதிர்பார்க்காத சோதனை தாளாகவே இருக்கும். எனவே எவர் ரெடியாக இருங்கள். ஸ்லோகன்: மனதை சக்திசாலியாக ஆக்குவதற்காக ஆத்மாவிற்கு ஈஸ்வரிய நினைவு மற்றும் சக்தி என்ற உணவை தாருங்கள். அவ்யக்த சமிக்கை: இப்போது ஈடுபாடு எனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலாரூபம் ஆக்குங்கள். அநேக குழந்தைகள் யோகத்தில் அமரும் போதே ஆத்ம அபிமானி ஆவதற்கு பதிலாக சேவை நினைவில் வருகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஏனெனில் இறுதி நேரத்தில் அசரீரி ஆவதற்கு பதிலாக சேவை குறித்த எண்ணங்கள் வருமேயானால் ஒரு நொடிக்கான சோதனை தாளில் தோல்வியே அடைய நேரிடும். அச்சமயத்தில் ஒரு தந்தையை தவிர நிராகாரி, நிர்விகாரி, அகங்காரி இவையன்றி வேறு நினைவு வரக்கூடாது. சேவை எனும்போது உடலுடைய நினைவில் வந்துவிடக்கூடும். எனவே தேவையான நேரத்தில் அந்த மனோநிலையில் நிலை பெற முடியவில்லை என்றால் பிறகு ஏமாற்றமே ஏற்படும். அல்லது ஓம் சாந்தி.